சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு முதல்ல என்னோட நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் முருகன், கணக்கப்பிள்ளையோர், அதாவது திம்மம்பட்டி ஊராட்சியில் கணக்கப்பிள்ளை வந்து அருந்ததியர் தேர்வை சேர்ந்தவர் நான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து தலைவராக இருந்ததெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் என்ன கொள்கையில் வந்திருக்கேன்னா, ஒரு சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் போய் டைரெக்டாக எம்எல்ஏ கிட்ட கேட்கறது கூட முடியாத சுச்சுவேஷனில் தான் உருவாக்கி இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அருந்ததியர் மக்கள் ப்ளஸ் வந்து எஸ்சி கேட்டகரியில் மூணு சாதி சனம் இருக்காங்க. அந்த 3 சாதி சனமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுனால அது அவரோட பலத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் அருந்ததியர் சனம் கட்சியில் பலமே இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து பெற முடியல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்னன்னா, எனக்கு வந்து இங்கே குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதி சனமும் 2 சனமும் இருக்குது. அதுவும் அவங்களும் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஒரு பங்கீடு, அதாவது எப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பங்கீடு, அதாவது ஓட்டு போட்டு எனக்கு ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு டெபாசிட்டாவது வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நான் கலந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு அடுத்த நிமிஷமே லெட்டர் பேடை தூக்கிட்டு வந்து நின்று அந்தந்த ஊருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லா சேவைகளும் நான் நலத்திட்டங்களையும் நான் பெற்று தருவேன் அப்படிங்கிறதுல உறுதிப்பாடாக இருக்கிறேன். அதில் அடுத்தது நான் ஜெயிக்கிறேனோ அடுத்தவங்க ஜெயிக்கிறாங்களோ அதை பற்றி இல்லை. யார் ஜெயிச்சு அடுத்தது சட்டமன்ற தொகுதிக்கு குளித்தலைக்கு உள்ளே போகிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் நியாயமாக எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த வளர்ச்சிகள் நலத்திட்டங்கள் தேவைப்படுதோ நான் வந்து முன்னால் நிற்பேன். இந்த தொகுதிக்கு வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வந்து இது வரைக்கும் செயல்படுத்தாம வச்சிருக்காங்க? அதாவது குளித்தலையை பொறுத்த வரைக்கும் குளித்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மேம்பால திட்டம், அதாவது ரயில்வே பணித்துறையில் வந்து என்னைக்கு வந்து அந்த மின்சார ரயில் எப்போ தொடங்குச்சோ அதிலிருந்து ரயில் தடம் வந்து அதிகமானதுனால அடிக்கடி வந்து குளித்தலை டு மணப்பாறை மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலம் அமைக்கிறதுல பெரிய சிக்கலாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது, பட் அதை நான் இப்போ வெளியே சொல்லலை. ஆனால் உண்மையான தகவலை நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான திட்டமிடுதல் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கண்டிப்பாக அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு நான் என் சைடில் இருந்து என்ன உதவிகள் பண்ணணுமோ நான் பண்ணுவேன். இதுவரை வந்து இந்த 2 கட்சிகளை மாறி ஆட்சி செய்தாலும் குளித்தலை தொகுதியில் வந்து ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு சிட்கோவோ அந்த இளைஞர்கள் போய் ஒரு அவங்களுடைய படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளே செய்யலை. வர்றாங்க, ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க, மக்களை சந்திக்கிறதே இல்லை. அந்த குற்றச்சாட்டு குளித்தலை தொகுதி மக்கள்கிட்ட இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். அது அந்த குற்றச்சாட்டை வந்து நான் உண்மையிலுமே நான் வந்து ஏற்றுக்கிறேன். இதுவே நான் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறப்ப என் ஊருக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்குறப்ப இதே டிஎம்கே 4.5 வருஷம் 5 வருஷம் ஆண்டுச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு அவங்க வந்து தமிழ்நாட்டு, அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு ஃபண்ட் அனுப்புவாங்க. அது இன்ன வரைக்கும் நான் என் தொகுதிக்கு எதுவுமே அனுப்பலைங்கிறது தான் உண்மை. ஆனால் ரொம்ப சண்டை போட்டு வம்பிழுத்து தான் நான் வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சேன். அதில் ஒரு 2 விஷயம் டிஎம்கே எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பட் எல்லாமே அவங்க பண்ணினாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் ஜெயித்தவங்க ஜெயித்ததுமாக போயிடுறாங்க. அதுவும் இப்போவும் சொல்லப்போனால் ஜெயித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க, அவங்களோட சொந்தக்காரங்க, அந்த கட்சி ரீதியில் யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஏதாவது ஒன்றுன்னா அந்த வந்திருக்கா அப்படி நம்மளால் வந்திருக்கா அப்படி செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு ஒட்டுமொத்த சாதி சனத்தில் எங்கள் சாதி சனத்தை ரொம்பவே அடக்குமுறையாக தான் கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை. கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டால் எம்எல்ஏ எங்கே இருக்காருன்னா அங்கே போயிட்டார். நான் அதைத்தான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஜெயிக்கிறேன் தோக்குறேங்கிறதெல்லாம் நான் அந்த பேச்சுக்கே வரல. நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். நான் டெபாசிட் வாங்கிட்டேனாவே நான் ஜெயிச்சது மாதிரி தான். அப்போது உங்களுக்காக நான் குரல் கொடுக்கறதுக்கு குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அருந்ததியர்,
மற்ற இன ஜாதி எல்லாருமே எல்லா கம்யூனிட்டிக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அருந்ததை விட ரொம்ப ஒடுக்குமுறையாக தான் வச்சுருக்காங்கங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த குளித்தலை பகுதி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து காவிரி ஆற்றுல தண்ணி வருது. அப்படி இருந்து கூட இங்கே குடிநீர் பிரச்சனை இருக்குது. ஐயர் மலையை சுற்றி குடிநீர் பிரச்சனை இருக்குது. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வந்து போராடுவேன்னு சொல்லி இப்போ பிரச்சாரங்களில் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அதை சொல்கிறாங்க மக்கள். அது உண்மைதான் உண்மைதான். பக்கத்தில் எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நெய்தலூர் அந்த அந்த வைகநல்லூர், அது என்ன ஊர், திருச்சிக்கு பக்கத்தில் சிங்காநல்லூரோ என்னமோ ஒரு ஊர், அந்த இடத்துல இருந்து கூட ராமநாதபுரத்துக்கு வந்து அது வரைக்கும் கூட இங்கேருந்து அங்கே தண்ணி போகுது. ஆனால் இங்கே இருக்கிற காவேரியிலேருந்து பக்கத்தில் இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை என்னன்னா, குடி தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்கேயுமே யாருமே அந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குடி தண்ணீருங்கிறது மக்களுக்கு எவ்வளோ ஒரு அவசியம், ஒரு அத்தியாவசியங்கிறத கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்களான்னா, நம்ம போய் கேட்குற அன்னைக்கு மட்டும்தான் ஏதாவது செய்வாங்க. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு வராது. திரும்ப திரும்ப போய் நம்ம போய் பக்கத்தில் காவிரி ஆறு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும்